ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் சரி பண்ணும். இதுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களும் இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கோங்க அதுலேயே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி இதையும் போட்டு அதிலே வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு கட்டு அளவுக்கு கீரையை வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் தக்காளியோடய சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கணும். இது கட் பண்ணிட்டும் போட்டுக்கலாம், அப்படியேவும் சேர்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் கடையே தான் போகிறோம் லைட்டாக, அதனால் நான் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும், இல்லைன்னா லைட்டாக கசப்பு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மற்ற கீரைனா அப்படியே போட்டுடலாம். ஆனால் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் வேக வச்சிடணும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரையை எப்போவுமே ஓப்பனாக தான் வேக வைக்கணும். அது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் வேகணும், இல்லைன்னா கசக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் பருப்பு சேர்க்கணும். கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது பருப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பூண்டும் சோம்பும் இடிச்சே பச்சையாக போட்டிருக்கேன். அது போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அப்புறமா மற்ற வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கடைஞ்சி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரையும் கூட. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கொடுத்துடணும். அது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.